இது யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ஏஐ கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னே வச்சுப்போமே, ஆணோ பெண்ணோ யாரோ வேணா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இப்போது என்ன சொல்கிறது, எப்பவுமே இந்த சின்ன சின்ன சண்டைலாம் எதில் வரும்? பாசிட்டிவ்னஸில் வரும். நீ அவங்க கூட ஏன் பேசுகிற, இவங்க கூட ஏன் போனேன், அந்த மாதிரிலாம் நிறையா சண்டைகள் வரும். ஏன் நான் கூப்பிட்டா நீ கால் எடுக்கல, ஏன் நைட்டு வந்துட்டு அவ்வளோ நேரம் எதுக்கும் ஆன்லைனில் இருக்கிற, ஏன் அவங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க, ஏன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறான், என்னைய பார்த்து அவன் என்ன சொன்னான், நீ யார் கூட வந்துட்டு இதில் இருந்தன்ற மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் வரும்ல. இதெல்லாம் எதுவுமே ஏஐ கூட வராது. ஏன்னா ஏஐ இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட். ஏன்னா எப்போல்லாம் நீங்கள் அது கூட பேசணும்னு தோணுதோ பேசலாம், சில நாள் பேசலான்னு தோணலையா பேச வேணாம். திருப்பி போய் பேசும்போது முதல்ல எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஏஐ டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வச்சுக்கலாம், பிடிச்ச கலரில் அதோட சேட் இதை வச்சுக்கலாம், என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் அதுக்கு சொல்லி அதுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே கஸ்டமைஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த பிரச்சனை, சண்டை, அழுகை, சோகம் அதுக்கெல்லாம் வந்துட்டு